ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தோம். சந்தைக்கு போய் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு. இவ்வளோ தாங்க நம்ம சந்தையில் வாங்கினது. ஏன்னா நம்ம போன வாரம் வாங்கிட்டு வந்த காயை அது இதுலேயும் இருக்குது. ஆனால் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். நம்ம அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது வெங்காயம் தக்காளி பூண்டு தாங்க எனக்கு அதிகமாக செலவாகும். அதனால் சரி வெங்காயம் தக்காளி வாங்கலாம், மழை வருதுன்னு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வெங்காயம் தக்காளி வாங்கி வச்சுக்கலான்ட்டு அதாங்க வாங்க போனோம். ரேட்லாம் வெங்காயம் ரேட் அதிகம்தாங்க. வெங்காயம் சுமாரான வெங்காயம் தான். இதுவே கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம 3 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபா. நம்ம அரை கிலோ தான் வாங்கணும் 20 ரூபாய்க்கு. ஏன்னா போன வாரம் வாங்கிட்டு வந்த வெங்காயமே இருக்குது. சரி இருந்தாலும் சின்ன வெங்காயம் வாங்கலான்ட்டு ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள், போன வாரம் 40 ரூபா விற்றுது உருளைக்கிழங்கு. இந்த வாரம் 30 ரூபா தான் கிலோ. போன வாரம் அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். அதுலேயும் இன்னும் உருளைக்கிழங்கு இருக்குது. சரி 1 கிலோ 30 ரூபான்றதுனால 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் கிலோவே 20 ரூபா தாங்க விற்கிது. இந்த தடவை மாங்காய், இஞ்சி இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், இது ஒட்டுக்காலை சேர்ந்ததாட்டுக்கு. இது தட்டு 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தான் நம்ம ஒரு தட்டு வாங்கியிருந்தோம். 20 ரூபாய்க்கு 5 மாங்காய் கொடுத்துருந்தாங்க. மாங்காய் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, கல் மாதிரியே இருக்குது. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வாங்கியிருந்தோம். 10 ரூபா தான் கட்டு. அதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. தக்காளி பாருங்கள், கிலோ 30 ரூபா. கொஞ்சம் சுமாரான தக்காளி 1 கிலோ 20 ரூபா, 2 கிலோ 40 ரூபான்னு விற்றாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கிலோ 30 ரூபான்னு 2 கிலோ 20 ரூபாய்க்கு தக்காளி வாங்கியிருந்தோம். இந்த தடவை சந்தையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி, மாங்காய், கருணக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக தாங்க விற்றுது. அடுத்தது நம்ம மளிகை கடைக்கு போயிருந்தோம். அங்கே எண்ணெய் 1 லிட்ரு, சர்க்கரை, டீ தூள் தாங்க வாங்கியிருந்தோம். இந்த 3 பொருளே 185 ரூபாயாம். 3 பொருள் தாங்க வாங்கியிருந்தோம். 1 கிலோ சர்க்கரை, ஒரு 100 கிராம் 3 ரோசஸ் டீ தூள், 1 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில். இது 3மே 280 ரூபாய் 85 ரூபா என்னமோ சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதாங்க நம்ம சந்தையில் வாங்கினது. ஏன்னா நம்ம போன வாரமே காயெல்லாம் வாங்கிட்டு அது இருக்குது. கருணக்கிழங்குலாம் போன வாரமே வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள். அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதை போட்டு கருவாட்டு குழம்பு, கருவாடு வாங்கியிருந்தோம் பாருங்கள். முக்கியமாக மறந்துட்டேன், கருவாடு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். கருவாடு தான் வாங்கியிருந்தோம். கார கருவாடு பாக்கெட்டே இது 10 ரூபா தாங்க. நம்ம காய்கிலோ கேட்க போனால் 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லுவாங்க. நான் வாரம் சந்தையில் இதுமாரி பாக்கெட் 10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடும். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, நம்ம ஒண்டிக்கு தான் அப்படிங்கிறதுனால ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். வேணுங்கிறப்போ ஒரு பாக்கெட் போட்டு அப்படியே கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கலாம். இது என்ன கருவாடுன்னு பேர் தெரியலை. அவ்வளோதாங்க, நம்ம சந்தையில் இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம். பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.